நண்பர்களே, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் வந்து அ இந்த வாரம் கதை இல்லாம, அ கொஞ்சம் முகநூல்ல ரொம்ப ஒரு தீவிரமா பேசப்படுகிற ஒரு கருத்துக்கு தொடர்பான ஒரு விஷயத்த வாசிக்கலான்னு நெனைக்கிறேன். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு அத வந்து பதிவா எழுத பிடிக்கல. ஏன்னா, அ ஒரு கான்ட்ரோவர்சியான விஷயத்த வந்து அ சம்மந்தப்பட்டவங்க, நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா, அவங்கள்ட்டயே தெளிவுபடுத்திக்கிறணும்னு நெனைக்கக்கூடியது என்னோட குணம். அதனால அதுவும் இல்லாம நிகழ்ச்சி நடந்த இடத்துல நம்ம இல்ல. ஆ நம்ம ஒரு YouTubeலயோ, எதுலயோ பார்த்தத வச்சு ஒரு விமர்சனம் எழுத வேண்டாம், அப்படின்னு சொல்லி நான் பதிவு எழுதல. ஆனாலும், எனக்கு அது சம்மந்தமான கருத்துக்கள் உண்டு. ய இப்ப இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது, அதுக்கு ஒரு ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். அது என்னங்கிறதுக்கு அப்புறம் வருவோம். இன்னைக்கு நான் கொஞ்சம் பிரைட்டா தெரியறேனா? பிரைட்டா தெரியறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னுடைய மகள் வந்து நான் YouTube செய்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா பார்த்து, "அம்மா நீ இந்த வயசுலயும் இவ்ளோ ஆக்டிவா ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்குது." அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஒரு சாதனம் வாங்கி குடுத்துருக்கா. அந்த சாதனம் குடுக்குற பிரைட்னஸ் தான் இந்த முகத்துக்குள்ள பிரைட்னஸ். ஓகேயா? இது சும்மா அந்த ஒரு லைட்டா போறதுக்காக வேண்டி. இந்த இடத்துல நான் ஒண்ணு என்ன சொல்ல விரும்புறேன்னா, அ எது சிறந்த கதை? எது தகுதி இல்லாத கதை? அப்படின்னு முடிவு பண்றதுக்கு நம்ம யாரு? நான் ரசனைகள் பலவிதமா இருக்கு. நான் வந்து எனக்கு ரொம்ப சிறந்ததுன்னு தோன்ற கதைகள தான் நான் வாசிக்கிறேன். ஆனா, அந்த கதைகள கூட நான் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டயோ, என்னுடைய உறவுக்காரங்கள்ட்டயோ, என்னுடைய பிள்ளைகள்ட்டயோ நான் கேட்கும்போது, அவங்க வந்து, "அம்மா, உன் டேஸ்ட்டும் எங்க டேஸ்ட்டும் வித்தியாசம்மா. எங்களுக்கு லைட் வெயின்ல போற கதை தான் பிடிக்கும்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, லைட் வெயின்ல போற கதை எனக்கு பிடிக்கிறதில்ல. நான் கொஞ்சம் அத விட்டு நகர்ந்து வந்துட்டேன். அதனால எனக்கு கனத்த விஷயங்கள் பிடிக்குது. ஆனா, இன்னும் லைட் விஷயங்கள் பிடிக்கிறவங்க இருக்காங்க. அந்த தட்டு மக்கள் மேல ஏற ஏற அடுத்த செட் ஆஃப் பீப்பிள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு சொன்னீங்கன்னா, அது வந்து அடித்தட்டு மக்கள் படுற கஷ்டத்த எழுதுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ய உதாரணமா சொன்னோம்னா, தமிழ்ச்செல்வி. இப்போ நான் கொஞ்ச நாள் முன்னாடி வாசிச்ச அமுதா செல்வி, இவங்க அகிலா, இவங்கலாம் எழுதுற கதைகள் வந்து அ தமயந்தி நெறைய பேர் இருக்காங்க. ஆ இவங்கலாம் எழுதுற கதைகள் வந்து எனக்கு ரொம்ப மனத பாதிக்கக்கூடிய கதைகளா இருக்கும். ஆனா, அதுலயுமே வித்தியாசம் வருது. நான் வந்து எனக்கு தமிழ் கதைகள அறிமுகப்படுத்தின ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால எனக்கு அறிமுகப்படுத்தின ஒரு ஃப்ரெண்டுட்ட பேசுறேன். அப்ப அவங்க வந்து அப்ப கனமான கதைகள் வாசிச்சவங்க. இப்போ ஒரு 75 வயசுக்காரங்க. அவங்க நான் இப்ப ரொம்ப லைட் கதைகள் வாசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்படின்னு சொன்னாங்க. ஏன்பா நீங்க தானே எனக்கு ரொம்ப கனமான கதைகள அறிமுகப்படுத்தினது அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இப்ப இந்த வயசுல வந்து எனக்கு ரொம்ப மனத பாதிக்கிற கதைகள் வாசிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னாங்க. அப்போ புத்தகங்கள வாசிக்கிறதுல பலவிதமான ஆட்கள் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் ரசிக்கிற விஷயம் இல்ல. வாசிக்கிறதுங்கிறது. வாசிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எதையாவது ஒண்ண வாசிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அது நல்ல விஷயம் தான். அத நம்ம ரொம்ப கனமா விமர்சனம் பண்ணும்போது, ஒரு மொட்டு விரிய போற நேரத்துல அதுல ஆசிட ஊத்துன மாதிரி எனக்கு தெரியுது. நான் வந்து எனக்கு உண்மையிலே சொல்லப்போனா, எனக்கு சவிதா வந்து எனக்கு அறிமுகமே இல்ல. நான் பேசுனதில்ல. நான் அவங்க கதைகளையும் வாசிச்சதில்ல. சவிதா எனக்கு அறிமுகமே இல்ல. செல்வேந்திரன் வந்து ஓரளவு எனக்கு நண்பர். அவர் நெல்லையில பணிபுரிஞ்சிருக்கிறாரு. ஓரளவு எனக்கு நண்பர் தான். அதனால நான் வந்து பாகுபாடான என்னோட விமர்சனத்த சொல்ல, என்னுடைய மனசுக்கு படுறத நான் சொல்றேன். அது ஒருவேள சிலருக்கு வருத்தம் வரலாம். சிலருக்கு ஆமான்னு சொல்லலாம். இது என்னுடைய கருத்து. அப்போ ஆண்களுக்கும், பெண்களுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு.
எழுதுறதுல முதற்கொண்டு ஆண்கள் எழுதணும்னு நினைச்சத உடனே எழுதிடலாம். ஆனா நாங்க இதுக்கு எப்படி விமர்சனம் வரும்? இதுக்குள்ள விமர்சனம் நம்ம வீட்ல உள்ளவங்கள பாதிக்குமா? இதுக்கு கதையே போ வேண்டாம். ஒரு போஸ்ட்டுக்கே நாங்க இவ்ளோ யோசிக்க வேண்டியிருக்கு. ஒரு போஸ்ட்ல வந்து போடுற கமெண்ட்ல ஒண்ணு ஹர்ட்டிங்கா இருந்தா உடனே அத மறைக்க வேண்டியிருக்கு. அத எடுத்து விட வேண்டியிருக்கு. ஏன்னா இத நம்ம குடும்பத்தில உள்ளவங்க பார்த்து அ நமக்கு ஒரு தடை போட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்கு. அப்போ ஆணுக்கும், பெண்ணுக்குமே வந்து நெறைய வித்தியாசம் இருக்கு. அ இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. அத அத கொஞ்சம் கொஞ்சமா நாங்க தகர்த்து மேல வந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கோம். அ இந்த நேரத்துல ஒரு கடுமையான விமர்சனம். ஒரு ஒரு எழுந்து நடக்கிற ஒரு குழந்தைய நம்ம கின் ஒரு ஒலிம்பிக்ல விருது வாங்குனவங்களோட கம்பேர் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு இது. ஒ அது அவசியம் இல்லன்னு சொல்லலாம். இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அதுக்கு வரேன். ஆ எனக்கு இப்ப என்ன இந்த இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த விமர்சனம் ஒரு விரியக்கூடிய நேரத்துல ஒரு மொட்டு மேல ஒரு ஆசிட ஊத்துன மாதிரி எனக்கு தோணுது. அத கருக்கிருமோ? ஆ ஆனா அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னைக்கு ஓஹோன்னு கொடிகட்டி பறக்கிற பலரும் இப்படிப்பட்ட விமர்சனங்கள கடந்து தான் வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு, அ இசை மேதை இளையராஜா. நீங்கலாம் சின்ன பிள்ளைகளா இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்குமா? எனக்கு தெரியல. அவரு வந்து முதல்ல வந்து அவர் பாட்டு பாடும்போது, ஒரு பத்திரிகையில வச்ச விமர்சனம் வந்து, "தகரத்துல ஒரு குச்சிய வச்சு கீறுன மாதிரி இந்த குரல் இருக்கு." அப்படின்னு சொன்னாங்க. அவர் இப்போ எவ்வளோ இடமான இடத்துல இருக்கிறாரு. இன்னைக்கு அவர கொண்டாடுறவங்க எத்தன பேர் இருக்காங்க. அதேபோல நடிகர் விஜய் நடிக்க வந்தப்போ, இந்த அவரோட முகத்த விமர்சனம் பண்ண பத்திரிகை இருக்கு. அவங்க அப்பா டைரக்டர்ங்கிறனால நடிக்க வந்துட்டாரு. இவருக்கு நடிக்கிறதுக்குள்ள அந்த முகம் என்ன இருக்கு? அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் இருக்கு. அவரும் இன்னைக்கு எவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இந்த நேரத்துல நான் சவிதாவுக்கு சொல்றது என்னன்னா, எப்ப நம்ம ஒரு பொது இடத்துக்கு வந்துட்டோமோ, அப்போ விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அது பாசிட்டிவாவும் வரும், நெகட்டிவாவும் வரும், நம்மள பாதிக்கிறதாவும் வரும், நம்மள சந்தோஷப்படுறதாவும் வரும். எல்லா விமர்சனங்களையும் மேலோட்டமா கடந்து போயிட்டே இருந்தோம்னா, நமக்கு நமக்கு உரிய இடத்த நம்ம அடையணும். அது மட்டும் தான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும். இது நான் சொல்லணும்னு விரும்புறேன். அவங்க அவங்க சவிதா வருத்தப்பட்டு போட்ட பதிவும் பார்த்தேன். அ செல்வேந்திரன் பேசின வீடியோவும் பார்த்தேன். இதுதான் என்னுடைய கருத்து. சரிதானா? அதாவது எனக்குன்னு ஒரு கருத்து உண்டு. அந்த கருத்து மற்றவங்கள பாதிக்குது, அவங்கள வருத்தப்படுத்துது அப்படின்னாலும் அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. இது என்னுடைய கருத்து. யா சொல்லணுங்கிறது எனக்கு தோணுது. இத பதிவா ஏன் போடல அப்படின்னா, ஒரு பதிவா போட்டு அத வந்து கான்ட்ரோவர்சி ஆக்காம, அ சம்மந்தப்பட்டவங்கள்ட்டயே பேசிருவோம் அப்படின்னு நெனச்சுட்டு நான் பேசவும் செஞ்சேன். என்னுடைய கருத்த நான் சொல்லவும் செஞ்சேன். இப்ப சொல்றதுக்கு காரணம் வந்து ஒரு தைரியப்படுத்தி சொல்லணும். சவிதா வந்து நொறுங்கி போயிறக்கூடாது. இந்த விமர்சனம் நம்ம தகுதியே இல்லையோ! அப்படின்னு சொல்லி எழுதுறத விட்டுறக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்றது. பலவிதமான ரசனைகள் இருக்கு. இதுல ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ரசனை தான் உயர்ந்தது அப்படின்னு நெனைச்சாங்கன்னா, அது அது சரியா இருக்காது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட கட்டங்கள உயர்த்தி போய்க்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட நிலைகள தாண்டி போய்க்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல நமக்கு வந்து திருப்தியா இருக்கும். இந்த இந்த இது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்ச காலத்துல இல்லையே, இது நமக்கு ரொம்ப சகஜமான விஷயமா இருக்கே. அப்ப நம்ம அதுக்கு மேல போவோம். அப்படி மேல மேல போவோம். அப்ப அப்படிங்கிறப்போ, நம்ம வந்து அ ரொம்ப கடுமையான விமர்சனம். அ பெண்கள் பெண்கள் அதுல பெண்கள் என்ன, ஆண்கள் என்னங்கிறாங்க. இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா, ஒரு ஆண் வந்து ஒரு விஷயத்த எழுதும்போது, அத வந்து விமர்சனிக்கிறதுக்கும், ஒரு பெண் வந்து எழுதும்போது விமர்சிக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. அத நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. அதுல என்ன எழுதுறதுல ஆண் என்ன, பெண் என்னன்னா, அப்படிதான் வரணும். ஆனா, அதுக்கு இன்னும் நெறைய காலங்கள் இருக்கு. இப்பத்துக்கு இல்ல. இப்பத்துக்கு பெண்கள் விமர்சிக்க தான் படுறாங்க. அவங்க இப்படி எழுதுனத வந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள கதைகள் மாரி இருக்குன்னு சொல்றதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. ரொம்ப நம்ம முன்னேற்றமா நெனைக்கிறோம்னு நெனைச்சு எழுதுறவங்கள, ஒரு பெண் இப்படி ஒரு அ ஒரு நாகரிகம் இல்லாம எழுதுறாங்களேன்னு பேசுறவங்களும் இருக்காங்க.
அதனால அது அது இருந்துகிட்டே தான் இருக்கும். விமர்சனம் எப்ப நம்ம ஒரு பொது வெளிக்கு வந்துட்டோமோ, அப்ப விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும். அந்த விமர்சனங்கள் நம்ம பாதிக்க தான் செய்யும். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, ஒரு ஒரு சின்ன கருத்தையாவது அவங்க மேடையில சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அவங்க சபை நாகரிகம் கருதி நான் சொல்லலன்னு சொல்றாங்க. ஆனா கூட ரொம்ப ஒரு சண்டை போடுற மாதிரியோ, அப்படியோ சொல்லாம, அவங்க ஒருவேளை இந்த கதைகள் வந்து கொஞ்சம் முன்னால உள்ள நாள்ல எழுதின கதையா இருக்கலாம். அ ஏதோ ஒரு அவங்க அவங்க சார்பான ஒரு நியாயத்த மேடையில சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இது வந்து இப்ப கரண்ட்டா போய்க்கிட்டு இருக்கிற விஷயத்த பத்தின என்னுடைய கருத்து. ஏன்னா, நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம், சோசியல் இன்ஃப்ளூயன்சர்ன்னு சொல்லிக்கிறோம். அ அப்போ ஒரு ஒரு முக்கியமா ஒரு நிகழ்வு நடக்கும்போது, அது சம்மந்தப்பட்ட நம்மளுடைய எண்ணத்த வந்து சொல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால இத சொல்றேன். ஓகேயா? தொடர்ந்து நம்ம இன்னைக்கு வாசிக்கக்கூடிய அ விஷயம் என்னன்னா, அ சப்தரிஷி அ அவங்களோட அப்பா லாசா ராமமிர்தம் அவங்க எழுதின தரிசனம் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து சிறுகதை எழுதுவது எப்படி? இப்பதான் நம்ம சொன்னோம் யாரு அத வந்து எது நல்ல கதை, எது மோசமான கதை. ஆனா இவருக்கு அந்த தகுதி இருக்கு. அப்படின்னு அவரே சொல்றாரு. அவரே அதுக்கான காரணத்தையும் சொல்றாரு. கேட்போம். சிறுகதை எழுதுவது எப்படி? ஏன்? அதற்கு என்ன? எதைப் பற்றி வேண்டுமானாலும் எழுதலாம். டி.ஜ.ரா சொல்வார், தெருவில் ஒரு தரம் நடந்துவிட்டு வா. சிறுகதைக்கு விஷயம் கிடைத்தாயிற்று. அவர் கூற்று முற்றிலும் உண்மை. ஆனால் எப்படி எழுதுவது பற்றி அவர் அவ்வளவு அனாயாசியமாக பேசிவிடவில்லையே. பலே ஆள், அவருக்கு தெரியும். ஐயா, இதோ பாருங்கள். முதலில் இது பற்றி பேச எனக்கு தகுதி பற்றி சொல்லிவிடுகிறேன். 48 வருட காலமாக இந்த துறையில் ஈடுபாடு. என்னை சிறுகதை பிதாமகர், ஜாம்பவான் என்று எழுத்துப்பூர்வமாக பத்திரிகைகள் குறிப்பிட்டிருக்கின்றன. எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. மார்க்கண்டன் என்று அழைக்கக்கூடாதா? ஏனெனில் எழுத எழுத மெருகு, புதிது, புதிதாக தோன்றிக் கொண்டே இருக்கும். பாட பாட ராகம். எழுத்துக்கலையின் ஒரு பிரிவு சிறுகதை. அமெரிக்காவில்தான் துள்ளும் குட்டியிலிருந்து கடா கன்றாக செழித்தது என்று பொதுவாக நோகாமல் சொல்லிக்கொள்ளும் ஐதீகமாக இருந்த காலம் உண்டு. சிறுகதை மன்னர்கள் ஹெமிங்வே, சாரோயன், சாலிங்கர், ஓ ஹென்றி, ஓஹாரா, அப்டைக் புதிது புதிதாக அங்கும் பெயர்கள் கொப்பளித்துக் கொண்டு இருக்கின்றன. நம் எழுத்தாளர்களிடையே அவர்களுக்கு பயன்படக்கூடியதாக ஒரு காலத்தில் மாம், மாப்பசான் என்று அடிபட்டு கொண்டிருந்தன. லாத்ரே, காமு, கொஞ்சம் கூர்முக்கு படைத்தவர் காப்கா. செக்காவ் என்று ஜபித்தது உண்டு. பெயர்களை உதிர்த்து கொண்டே போகலாம். ஒரு நாமச்செண்டே கட்டலாம். ஆனால் யார் யார் எம்மட்டில் அவர்கள் குறிப்பிட்ட எழுத்துக்களை படித்திருப்பார்கள் என்பது எந்த நாளிலும் அவரவர் ரகசியம். எங்கள் நாளில் சிட்டுகள் நாங்கள் இம்மாதிரி பெயர் சீட்டு விளையாடினால் நீ அவர்களை படித்திருக்கிறாயா? எங்கே? இந்த இடத்தில் அவன் என்ன சொல்லியிருக்கிறான்? நீ சொல் என்று எங்களை பல்லை பிடித்து பார்க்க ஆட்கள் இருந்தார்கள். நாங்களும் அவர்கள் காட்டிய வழியில் நடந்தோம். அந்தந்த சமயத்துக்கு இதற்கு பின் இது என்று அவர்கள் சிபாரிசு செய்த எழுத்துக்களை படித்தோம். ஒரு தினிசில் இதெல்லாம் வீண் பேச்சு. ஹெரால்ட் ராபின்ஸ் அவரும் ஜேம்ஸ் ஹார்ட்லி சேஸும் நம் வாலிபத்தையும் அதற்கேற்றபடி எழுதும் எழுத்தாளர்களையும் ஆட்சி புரியும் இந்நாளில் புது வெள்ளம் என்கிற பெயரில் எதற்கும் ஒரு முறை உண்டு. களவும் கற்றுமர என்கிற சாங்கியமே போய்விட்டது. ஆகவே எதை வேணுமானாலும் எப்படி வேணுமானாலும் எழுதலாம் என்கிற அவசரம் வந்துவிட்ட பிறகு எது வேணுமானாலும் என்பதற்கு எல்லை இப்போது ஆகாயம்தான். முடிந்தால் ஆகாயமும் தாண்டி. அவசரம்
என்பது ஒரு தீ நாக்கு. அதற்கு தீனி கொடுத்து மாளாது. அதுவும் இப்போது ஒரு தொழிற்சாலை ஆகிவிட்ட பின் எல்லாம் அசம்பிளி லைன் விவகாரம்தான். எழுத்து ஒரு தொழிற்சாலைன்னு இவர் சொன்ன காலத்தை விட இப்ப இன்னும் பெரிய தொழிற்சாலை ஆயிற்று. எத்தோடு எதை சேர்த்தாலும் சில பேரின் ஏசு முடிச்சுக்கு லட்டுவாக காத்திருக்கும் வாசக மக்கட்கு பத்திரிகைகள் புகட்டுவதுதான் அன்றையப்படி. பிராக்கெட்ல சொல்லியிருக்காரு, கோகுலாஷ்டமிக்கும் குலாம் காதருக்கும் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு. பாருங்கள், இது ஒரு பிறவி. அதுவும் பத்திரிகைகள் வைத்ததுதான் இப்போது சட்டம். ஆனந்த விகடன் சைஸுக்கு 3 பக்கங்களுக்கு மேல் போகாமல் என்ற அளவு முதற்கொண்டு நிர்ணயித்து விடுகிறார்கள். திட்டம் மீறி போனால் கத்திரிக்கோல் பார்த்து கொள்கிறது. தையல் கடை கத்திரிக்கோல். அவர்களுக்கு பக்க பொருத்தம்தான் முக்கியம். விஷயம் அதற்குள் அடங்கினால் சரி, அடங்காட்டி போனாலும் சரி. இந்த சூழ்நிலையில் சிறுகதை எழுதுவது எப்படி எனும் கேள்வியின் குறிக்கோளே மாறாட்டம் காண்கிறது. ஆம், எழுதுவது எப்படி? இந்த இடத்துல நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. அந்த காலத்துல பத்திரிகைகள் நம்மளோட எழுத்தை தேர்ந்தெடுக்கணும், பிரசுரிக்கணும். அவங்க ஒரு கட்டுப்பா சொல்லுவாங்க, அந்த கட்டுக்குள்ள இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, இந்த கதை விகடனுக்கு போனாதான் செலக்ட் ஆகும், இந்த கதை குமுதத்துக்கு போனாதான் செலக்ட் ஆகும், இந்த கதை ராணிக்கு போனாதான் செலக்ட் ஆகும், அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல. இப்ப அதெல்லாம் கிடையாது. நமக்குன்னு ஒரு தளம் இருக்கு. அதுல சுதந்திரமா இயங்குறோம். ஒரு கட்டத்துல நம்ம இப்போ வெறும் எழுதுறது மட்டும் இல்லாம புக்கு போடுறதும் ரொம்ப சுலபமாயிட்டு. அது எனக்கு என்னமோ நல்லதுன்னு தான் தோணுது. அது சலிக்கப்பட்டு நமது திறமைகள் இன்னும் மெருகேறி நல்ல முத்துக்கள் நிறைய கிடைக்கலாம். முந்தி இருந்ததை விட இப்ப வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு அப்படின்னு தோணுது எனக்கு. ஒரு பத்திரிகை ஸ்தாபனத்தில் பார்த்தேன். நிராகரிக்கப்பட்ட திருப்பி அனுப்ப கையெழுத்து பிரதிகளுக்கென்றே ஒரு முழு அறையை ஒதுக்கி இருக்கிறது. கூரை வரை ஓங்கிய ஷெல்ஃபுகள் நிறைந்து சுவரோரம் வேறு இடுப்பளவு ஆழத்துக்கு அடுக்கி இன்னும் கோணிகளின் தபால் தலைகளுடன் வந்தவை வராதவை பிரிக்க எனக்கு தலை சுட்டிட்டு. இப்போ இந்த விஷயம்லாம் கிடையாது. முந்தி நம்ம எழுதின கதை நமக்கு திருப்பி வரணும் அப்படின்னா ஒரு கவர் வச்சு அதுல ஸ்டாம்பு ஒட்டி அனுப்பணும். அப்பதான் நமக்கு அந்த கதைகள் வரும். ஒரு கதை முடிவாகி அவங்க பிரசுரம் பண்றாங்களா பண்ணலையாங்கிறது நிச்சயமா தெரிஞ்ச பிறகுதான் அதை அடுத்த பத்திரிகைக்கு அனுப்பணும். ரொம்ப கட்டுப்பாடான காலங்கள் இருந்தது. இந்த சமுத்திரத்தை நீந்தியா வாரம் அந்த 60-65 பக்கங்களுக்குள் இடம் பெற்றிருக்கும் மீன்கள். இவை தவிர பிரசுரத்துக்கு ஏற்கப்பட்டு வாரக்கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில், ஆம் வருடக்கணக்கில் கியூவில் காத்திருக்கும் கதைகள். எனது பிள்ளை நாட்களில் இவ்வளவு உற்பத்தி இருந்ததாக தெரியவில்லை. அதற்கு பின் 1000 பத்திரிகை பெருக்கம் வந்துவிட்டதென்றாலும் இந்த புற்றீசல் படையெடுப்புக்கு எதிர் பத்திரிகைகள் தான் என்ன செய்ய முடியும்? லாசாரா இப்ப இருந்தா என்ன சொல்வாரு? இது திகைப்புக்குரியதுதான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? தடம் மாறி போனதால் தரம் குறைந்து போன சரக்கு எழுத்தாளனுடைய சுய கௌரவத்தையும் வளர்ச்சியையும் முழுக அடித்து கொண்டிருக்கிறது. எப்படியேனும் என் பெயரை என் எழுத்துடன் அச்சில் கண்டால் சரி எனும் இளவல் இயக்கம் எனக்கும் புரியாததில்லை. ஆனால் அது முறையான நோக்கு இல்லை. ஆனால் அதுதான் இப்போது நிலவுகிறது. இதை களையும் அளவுக்கு திட சித்தமும் பொறுமையும், நன்றாக எழுத வேண்டும் எனும் சங்கல்பமும் வேண்டும். புது ஆரம்பம் இனியேனும் எனும் நம்பிக்கையை பயிர் செய்து கொள்ளல் வேண்டும். ஒன்றும் குடிமூழ்கி போய்விடவில்லை. இந்த புது துவக்க தீர்மானமே எழுத்து பயக்கும் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் ஊறும் பலம். எழுத்துக்குள்ள சுய கௌரவத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த அவல நிலையினின்று மீண்டாக வேண்டும். உள்ளதை உள்ளபடி படம் பிடித்து காட்டுவதாக யதார்த்த வெளியீடு என்னும் பெயரில் இலக்கியத்தின் சுகாதாரமே கெட்டு போய்க் கொண்டிருக்கிறது.
உடல் கழிவுகள் முதற்கொண்டு பச்சையாக, சாவதானமாக, விவரமாக வர்ணிக்கப்படுகின்றன. அதுவும் அவசியமே இல்லாமல் படுக்கை அறையில் நடப்பது பட்டப்பகலில் பட்டை வாசலுக்கு ஸ்லோ மோஷனில் கொண்டு வரப்படுகிறது. பேச்சின் சுயேச்சை இந்த மட்டிற்கு தன்னை இழிவுபடுத்திக் கொண்டாகிவிட்டது. இறைவன் இதற்காக எழுத்தை அறிவிக்கவில்லை. சுய துலக்கத்துக்கு தவ சாதனையாகத்தான் அளிக்கப்பட்டது. ஆகவே கதையை கதைக்காகவே எழுதுவேன் என்னும் திட சங்கல்பத்துடன் இதில் இறங்க தயாராய் இருப்பவர்களுக்கு என் அனுபவத்தை ஒட்டி என் யோசனைகளை கூற முடியும். பேனா வயிற்று பிழைப்புக்கு சாதனமாக எனக்கு வாய்க்கவில்லை. என் உத்தியோகம் நாளை கவலை எனக்கு ஏற்படாமல் பார்த்து கொண்டதால் நான் இஷ்டப்பட்டதை என் இஷ்ட வேளையில் இஷ்ட முறையில் பயின்று சோதனைகளிலும் இறங்க முடிந்தது. எழுத்தாளன் தன் கலையில் முன்னேற வேண்டுமானால் இது ஒரு அத்தியாவசியமான நிலைமை. ஆகையால் இதை வற்புறுத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த வசதி இல்லாமையால் முத்தான முன்னோடிகளில் பலர் எழுத்துக்கே பலியாகி விட்டார். ஓரளவு சௌகரியமும் வேண்டும், ஓரளவு பசியும் இருத்தல் வேண்டும். அப்போதுதான் இந்த கலையில் தேடல் தீவிரம் நின்று வளர். மீண்டும் சொல்கிறேன், என் அனுபவத்தை ஒட்டித்தான் இவ்விஷயம் பற்றி என்னால் பேச முடியும். அம்முறையில் இது சம்பந்தமாக சில தகவல்கள் என்னை பற்றி தெரிவிக்க தேவைப்படுகிறது. சிறுகதை தொகுதிகள் மட்டும் என்னுடையது. இதுவரை 10 வெளிவந்திருக்கின்றன. ஜனனி, இதழ்கள், பச்சை கனவு, கங்கா, அஞ்சலி, அலைகள், தயா, துவனி, மீனோட்டம், உத்தராயணம், பட்டியல் தரும் நோக்கம், தேடிப்பிடித்து பறிப்பவர் பயன்பெற வேண்டும், பெறுவார்கள். ஜனனி எனும் பெயர் இப்போது பல குடும்பங்களில் சூட்டப்படுகிறது. காயத்ரி என்னும் பெயருக்கும் அஞ்சலி தொகுதியில் ஒரு கதை தலைப்பு. அதே போல கதை வந்த பிறகு மவுசு கூடியிருப்பதாக என் கருத்து. பச்சை கனவு எனும் கதை அகில அந்தஸ்துக்கு உரியதானது. ஒரு கூட்டத்தில் அமெரிக்கா அறிஞரால் குறிக்கப்பட்டது. மேலும் யோகம், புற்று, பூர்வா, கொட்டுமேளம், குருட்சேத்திரம் இதழ்கள் வரிசையில் 2-3 கதைகள், பார்க்கடல் இத்தியாதி இவை தோன்றி 30-35 வருடங்களாயினும் இன்னும் பேசப்படுகின்றன. அதுதான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும். நம்ம எழுதுறதுங்கிறது ஒரு காலத்தோட முடிந்துடாம எத்தனை வருடம் கழிச்சு படிச்சாலும் ஆமால இது உண்மைதானே அப்படின்னு தோன்ற அளவுக்கு உள்ளதா இருக்கு. என் பெருமை எல்லாம் இம்மட்டும்தான். வியாபார ரீதியில் என் எழுத்து சுழி. பணத்தேவை என்பது யாருக்கும் எப்போதும் உள்ளது. ஆகையால் என் எழுத்து அந்த முறையில் எனக்கு பலனளிக்கவில்லை. எனக்கு பெரிய மனத்தாங்கல் இல்லை. எழுத்துலகில் எனக்கு கிடைத்திருக்கும் பங்கு பற்றி எனக்கு நன்றாக தெரியும். என் போன்ற வைதீக எழுத்தாளன் அதற்கு மேல் ஆசைப்படுவதில் பயனில்லை, படவும் கூடாது. இதையும் மனதில் வைத்துக்கொண்டு சிறுகதை எழுதுவது பற்றி எனக்கு தெரிந்ததை இஷ்டப்பட்டவர் தெரிந்து கொள்ளட்டும். அவ்வளவுதான். நமக்கு எழுதணும்னு தோன்றதை எழுதுவோம். பிடிச்சவங்க படிச்சுக்கிட்டோம், பிடிக்காதவங்க கடந்து போகட்டும். இந்த தலைப்பு கொடுத்து எனக்கு அழைப்பு வந்ததும் எனக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது. இந்த கட்டுரை எழுத்தாளனுக்கா, எழுத்தாளன் அல்லாத வாசகனுக்கா? பிறகு நானே தேறினேன். இருவருக்கும் பிரமாத வித்தியாசம் கற்பிக்க தேவையில்லை. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? எழுத்தாளனுக்கும் வாசகனுக்கும் பெரிய வித்தியாசம் கற்பிக்க தேவையில்லை. எழுத்தாளனும் வாசகனே, கலையார்வம் படைத்த வாசகனும் எழுத்தாளனே. கட்டுரையில் அவரவருக்கு பொருந்துவதை அவரவர் ஏற்றுக்கொள்ளட்டுமே. மனிதனின் புற அக வளர்ச்சி, அந்தந்த நாட்டின் பூமி, சீதோஷணம், தாவரம், உணவு பாக்கியம், உயிர் வளர்ச்சி நிலைக்கேற்றபடி அவர் நடை, உடை, மொழி, பாவனை, பழக்க வழக்கங்கள், பண்புகள், தாபங்கள், நினைவுகள், சிந்தனை, தத்துவம் இந்த வகையில் சொல்லவிட்டு போனவை, இதெல்லாம் பிராக்கெட்ல போட்டிருக்கார், எல்லாம் அமைகின்றன என்று
பெருவாரியாக சொல்லலாம் என்பது என் துணிவு. அந்தந்த நாட்டின் இலக்கியமும் இந்த தன்மைகளின் பிரதிபலிப்பாகத்தான் இருக்க முடியும். அப்படி இருந்தால்தான் அது அந்நாட்டின் உண்மையான இலக்கியம். ஆங்காங்கே எப்படி எப்படியோ அப்படி அப்படி அவரவர் உடைகளை அணிந்து அவரவர் உணவுகளை உண்டு எண்ணங்களை எண்ணி ஆச்சாரங்களை பேணிச் சொல்லும் எழுத்தின் சுவை சுவைதான். அதற்குரிய மதிப்பும் தனிதான். ஆகவே ப்ளூ ஜீன்ஸ் பிக்னி ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேதம் தெரியாமல் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று திரிசங்கு நாகரிகம் மொழி ஒன்று நம்மை வாட்டிக் கொண்டிருக்கிறதே, அதில் முழு கவனம் இழக்காமல் காவிரியின் படித்துறையில் குதிகால் ஜலத்தில் நின்றபடி மாலை வேளையில் சந்தியாவந்தனம் செய்பவர்களையும், இந்த பக்கம் மலைக்கோட்டை அந்த பக்கம் ஆனைக்கா கோபுரத்திக்கை நோக்கி இரு கைகளையும் ஏந்தி வணங்குவோரையும், நெற்றியிலும் பாதங்களிலும் பசு மஞ்சள் பளித்திட இடுப்பில் நிறைக்குடத்தோடு படியேறும் பெண்டிரையும் இது ஒரு மாதிரிக்கு சொன்னேன். கூடவே இது என் காவிரி, என் சிந்தாமணி, என் திருச்சி, என் மலைக்கோட்டை, என் பூமி, புத்தகத்தின் பக்கங்களில் என்றும் சந்திக்க அழுக்காத என் மக்கள் எனும் சொந்தம் வாசகனுக்கும் தொற்ற வைக்கும் சொந்தம் இருத்தல் வேண்டும். நம் கலாச்சாரம் நம் கண்ணோட்டத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கருத்துடன் பேதம் கொள்வோர் இருக்க முடியும். ஆனால் என் முகத்தை பார்க்க முடியாத கண்ணாடி என்ன பயன்? பாரதியின் காணி நிலம் வேண்டும், அவன் வரம் கேட்கும் முறையை ஒரு பக்கா சிறுகதை என்று சொல்வேன். காட்சி அமைப்பு, பாத்திரப்படைப்பு இரண்டே பேர், அந்த ஆசைகளின் தீர்மானமான வெளியீடு. பெர்ஃபெக்ட் சிறுகதை. கதை இல்லை, ஆனால் வளமான மூடு. சரி, இருக்கட்டும். ஒரு கோவிலை பார்த்தேன். ஒரு பெரிய லிங்கத்துள் சிட்டு சிட்டாய் செதுக்கிய அதே மாதிரி 1008 லிங்கங்களை. திருச்சி மலைக்கோட்டை மூலவர் மாதுர் பூதேஸ்வர லிங்கத்துக்கு பக்கவாட்டில் ஏணி மேல் ஏறி தினம் அபிஷேகம். அவ்வளவு உயரம், அவ்வளவு பெரிது. மதுரை மீனாட்சி வைத்தீஸ்வரன் கோயில் தையல் நாயகி மூலவர் உருவம் சிறியன. ஆனால் அந்த மூர்த்தங்கள் இயக்கும் ஆட்சி பெரிது. அடுத்தாற்போல் தஞ்சையில் பிரகத்நாயகி சரியான வாட்டசாட்டமான மிகையான உருவம். கீர்த்தியில் ஒன்றுக்கொன்று சளைத்தவர் இல்லை. மணிக்கூண்டின் சுற்றும் ஒளிக்கதிர் கடலில் 3 மைல் வீச்சுக்கு கப்பல், ஓடம், கட்டைமரம், தோணி ஒற்றையாக நீஞ்சுவோன் யாவருக்கும் வெளிச்சம் பாய்ச்சுகிறது. மரத்தடியில் குரு சிஷ்யனுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சிஷ்யன் மட்டும்தான். இதுவரை எனக்கு தெரிந்தவை உனக்கு உபதேசித்தது அனைத்தும் உனக்கும் எனக்கும் இடையில் மட்டும்தான். 1000 அர்த்தங்களை குறியீடுகளாகவே தன்னுள் அடக்கியது. தெரிவித்தது தெரிவித்தபடி வெளிச்சமாகியது. உள்ளடக்கத்திலோ கதையம்சத்திலோ நடையிலோ அட்டகாசம் காட்டுவது குரல் அடக்கம் கொண்டது. சிறுகதைகள் இத்தன்மையென. மொத்தத்தில் கஸ்தூரி பெட்டியை திறந்த மனம். மேனாட்டு பல கதை தொகுதிகளில் அவ்வப்போது இடம் பெற்றுக்கொண்டு 40 பக்கங்களுக்கு குறையாத அன்டு த லாஸ்ட் எனும் கதை. அதை எழுதுனது ஜான் கேர்ள்ஸ்வர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்கார். சிறுகதையாகவே கணிக்கப்படுகிறது. எந்த அளவுகோல் எனக்கும் பிடிபடவில்லை. ஒரே பேரா, எ செப்பரேட் பீஸ் என்கிற தலைப்பில், சிறுகதை என்கிற கணிப்பில் ஒரு சொல்லோவியம் அதன் படைப்பாளி ஹெமிங்வேக்கு இன்னும் புகழை விளைவித்துக் கொண்டே இருக்கிறது. அளவுகோல் மறுபடியும் கைவிரிக்கிறேன். ஆனால் அளவுகோல் மாறிக்கொண்டே இருக்கும். கஜம் மீட்டராகி விட்டது. எல்லாம் சமுதாயத்தின் சௌகரியத்துக்குத்தானே. ஆகையால் இவை போன்ற நிர்ணயிப்புகளால் பயனில்லை என்றே தோன்றுகிறது. பான் பரி, எ பியர் ஹண்ட், இவை வில்லியம் ஃபால்க்னர்
நாவல்களிலிருந்து 2 அத்தியாயங்கள் சிறுகதைகளாகவே கதை தொகுதிகளில் பன்முறை தோன்றியிருக்கின்றன. படிக்கையில் இவை தம்முள்தான் நிறைந்திருக்கின்றன. அதனால் சிறுகதைகளாக பாவிக்கப்படுகின்றனவா? அவைகளில் பூரணம் கண்ட அமைப்பு அகஸ்மாத்தா அல்லது மகனே உன் சமர்த்து என்பதில் சேர்ந்ததா? படைப்பாளி இப்போது உயிரோடு இருந்தாலும் சொல்ல மாட்டான், சொல்லவும் தெரியாது. ஏன் வம்பு? பாப்னர் இப்போது இல்லை. சொல்ல வந்தது யாதெனில், சிறுகதையை ஜாதி பிரிப்பதில் இதுபோல் சங்கடங்கள் இருக்கின்றன. கொத்தவான் சாவடியில் கோணியிலிருந்து சரித்து கிழங்கை பிரிக்கிறார்களே, அதுவல்ல இது. ஆனால் அதுதான் நம் பத்திரிகைகளில் தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிறது. டால்ஸ்டாய் ஒரு அற்புதமான கலைஞர். நாவலை எடுத்துக்கொண்டால் அதற்கேற்ற பெரும் திரை, அதேபோல் சிறுகதை அதற்குரிய சிற்பம். அவருடைய காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ். ஹவு மச் லேண்ட் டஸ் அ மேன் நீட்? குழந்தைகளுக்காகவே எழுதிய கதைகள், மகத்தான சிறுகதை கலை உருக்கள். இந்த இடத்துல ஒரு விஷயம், நாங்க சிறுகதை வாசிச்சுட்டு இருக்கிறோமே, அதெல்லாம் கேட்குறீங்களா? உங்க பிள்ளைகளை கேட்க சொல்றீங்களா? அதை ஞாபகப்படுத்துறேன். ஹெமிங்வே ஏக மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறுகதை மன்னன் சொல்கிறான், நான் இந்த சவாலை ஏற்பேன். இந்த ஆளை சில பெயர்களை தனித்தனியாக குறித்து இந்த விதமாக முறியடிப்பேன். ஆனால் டால்ஸ்டாயின் கோதாவில் இறங்க மாட்டேன். இந்த மூச்சில் இலக்கிய கர்த்தா நட் ஹாம்சன் growth of the soil எனும் அவனுடைய நாவலில் நோபல் பரிசு பெற்றது. அந்த நாவல் முதல் அத்தியாயத்திலேயே ஒரு சிறு கட்டத்தில் காட்டியிருக்கும் காவிய நேர்த்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஐசக் எங்கிருந்தோ கைப்பாடு உழைப்பாளி வருகிறான். ஒரு காட்டு பிரதேசத்தில் தான் வாழும் அளவுக்கு நிலம் தேடி மரங்களை வெட்டி வீழ்த்தி சமன்படுத்தி ஒரு குடிசையையும் கட்டிக்கொள்கிறான். முரட்டு ஆள், மோட்டா ஆள். அந்த வழியாக தற்செயலாக வந்த ஒரு ஸ்திரீயிடம் தனக்கு அண்டை கிராமம் பக்கத்து பட்டினத்தில் உதவி ஆள் கிடைக்குமா என்று விசாரிக்கிறான். சில நாட்களின் இடைவெளிக்கு பின் இந்த ஒரு பெண் அவன் அழைப்புக்கு எதிர்ப்பதிலாக வருகிறாள். பிறவியிலேயே கிழிந்த உதடு அவள் முகத்தை அவலட்சணப்படுத்தி இருக்கிறது. நாட்டுக்கட்டை. வந்த உடனேயே நிலத்தை சீர்படுத்தும் பாடில் அவனோடு இறங்குகிறாள். மாலை வருகிறது. குடிசையுள் போய் உணவை சமைக்கிறாள். இரவு உள்ளே இன்னும் விளக்குக்கு வசதி ஏற்படவில்லை. இரவு he took her. ஆங்கில மொழி. his name was Isaac. பெயர்ப்பில் அந்த her name was Inger. கட்டம் பற்றி இவ்வளவுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் இவ்வார்த்தைகள் தட்டி எழுப்பும் இதய நாதத்தில் ஏதேதோ கார்வைகள் கிளம்புகின்றன. உலகத்தை சிருஷ்டிக்கப் போகும் ஆதி மனிதன், ஆதிமகள். உடல் மூலம் ஈருயிர்கள் தேடி நிறைவு பெறும் உறுதுணை. அங்கே புகாதே எனும் எச்சரிக்கை ஒரு புனிதம். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். சரி, பிறருக்கு எப்படியோ, முதலில் இதை படிக்கும்போது இதெல்லாம் எனக்கு நேர்ந்தன. இப்போது நினைவு கூட்டி பார்க்கையில் இப்பவும் நேர்கின்றன. ஒரு அற்புதமான சிறுகதை காட்சி இது. அதனால் தான் சொல்ல விளைந்தேன். ஆகவே பாஷை வளம் ஆங்காங்கே அந்தந்த மண் வளத்துக்கேற்ப, ஆனால் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக ஊடே ஊர்வும் சரடின் சத்தியம் பிசகாது அப்படி தழைத்து ஓங்குகிறது. ஓங்கட்டும். கதைகள் ஆளுக்கு ஆள், வேலைக்கு வேலை, பாதிப்பு விதம் விதம். சிலர் எதையுமே தீவிரமாக எடுத்துக்கொள்ளாமல் எதிலுமே ஒரு வேடிக்கையை அல்லது அதை வைத்து கொண்டுதான் வேடிக்கை பண்ண வேண்டும் என்னும் நோக்கத்துடன் அதுவே அவர்களின் வாழ்க்கை சித்தாந்தமாக அமைப்பதில் முனைந்து படிப்பவருக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்ல நான் தகுதியற்றவன் என்பதை முன்னால் ஒப்புக்கொண்டு விடுகிறேன். என் சுவாபத்தில் நான் சிறிது மிகுதியாகவே உணர்ச்சி வசப்படுபவன் என்பதை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். பொதுவாக அது பலமா பலவீனமா இலக்கிய பார்வையில் சொல்ல வல்லேன் அல்லேன். வார்த்தை அவருக்கு விளையாடும். சொல்ல வல்லேன் அல்லேன்
நம்முடைய தற்போதைய நிலைமை நாளடைவில் காலப்பாதிப்பினாலும் பொருளாதாரம் காரணமாகவும் சில அவசியங்களாலும் பல அனாவசியங்களாலும் மேநாட்டு பழக்க வழக்கங்களில் சில வௌவால் கணக்கில், எதனால வௌவால் கணக்குன்னு சொல்றான்னா, அது பறவை இனமா மிருக இனமான்னு ரெண்டுலையும் சேராத ஒரு இனம். நம்மில் வடித்தும் படிந்தும் போனாலும் நம் வேர்கள் ஆத்மீகத்தில் ஊறி போனவை. நம் மரபு, பண்பு, சிந்தனை எல்லாம் அவன் சிருஷ்டி, ஓம் சக்தி. ஆகையால் அவனுக்கே அல்லது அவளுக்கே அர்ப்பணம். சரணாகதம், துவமசி, தத்துவமசி. இந்த நம்பிக்கைகளின் ஓட்டத்தில் இந்து மக்கள் ஜனித்து வாழ்ந்து அந்த வழியில் கலைகளும் ஆசாரங்களும் உருவானவை. அயோத்தியிலிருந்து கங்கை வரை ராமனின் பாதம் பட்ட பூமி இது. எது தர்மம், எது அதர்மம், எது வாழும் வழி என்பதை தெளியவே குருட்சேத்திரத்தில் தனியாக யுத்தம் நடந்த நாடு இது. ஒவ்வொரு சம்பவத்திற்கும் அதன் மேனோக்கு மட்டுமல்ல, அதன் தாற்பயம் என்ன, இந்த ரீதியில் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன, நான் யார் என்கிற கேள்விக்கு பதிலை தேடி இமயமலையின் பனிக்குகைகளிலிருந்து கன்னியாகுமரியில் கிழக்கு மலை சாரல் குகைகளிலும் இன்னும் தவம் இருக்கும் முனி புங்கவர்கள் நாடு பூரா இதே சாக்கிலும் நாணயமாகவும் திரியும் பைராகிகள். மேலும் சங்கரர், புத்தர், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், இன்னும் நம் கண்ணுக்கு தென்படாத மகான்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் எனும் அவர்களுடைய பரம கருணையில் நம் நாடு பதம் கண்டது. கோவில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. கோபுரங்களையும் சிற்பங்களையும் வியக்கிறோம். ஆனால் சிற்பி யார் என்று அறியோம். தன் பெயருக்கோ பெருமைக்கோ தன் நாமத்தை கூட பரம்பரைக்கு விட்டு செல்லாத அளவுக்கு தன் கலைக்கே தியாகமான கலைஞர்கள். இது நம் பின்னணி, நம் இலக்கியம். இந்த சாயல்களினின்று முற்றிலும் விடுபட முடியாது. இந்த பின்னணியை அழிக்கவும் முடியாது. ஏன் விடுபட முயல வேண்டும்? ஏன் அழிக்க வேண்டும்? 1000 நாஸ்திகம் பேசலாம். ஆனால் கோயில்களில் கூட்டம் குறையவில்லை. காலாட்சேபங்கள் அமோகமாக நடைபெறுகின்றன. அடிப்படையில் மற்ற நாடுகளை காட்டிலும் நாம் கதைகளில் ஊறிப்போனவர்கள், கதை கேட்க விருப்பமானவர்கள், அதற்குரிய அவகாசம் நாம் என்றுமே உள்ளவர்கள். நாம் சௌந்தரிய உபாசகர்கள். இந்த முறையில் நம் இலக்கியத்தை நாம் பார்ப்பதும் பேணுவதும் உருவாக்க முயல்வதும் ஒழுங்கு என்று நான் சொல்ல வருவதை ஒப்புக்கொள்வீர்களா? ஓரளவுக்கு தியாக உணர்ச்சி இல்லாமல் எந்த கலையும் கைவசப்படாது. அதற்கு தனி உயிர் உண்டு. அதன் அரூபத்தில் அதை வசப்படுத்தி கொண்டு அல்லது அதன் பயமான பின்னர் அந்த அரூபத்தினின்று உருவங்கள் தோன்ற இடமளிக்கும். சிறுகதை எழுதுவது எப்படி? இப்பதான் தலைப்புக்கு வர்றார். அது சிறுகதையோ நெடுங்கதையோ எழுத்தை பயிலுவதற்கு கேரக்டரை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். தம்பி, வெகுண்டு எழலில் பயனில்லை. எழுத்தின் சாதகத்துக்கு கேரக்டர் இன்றியமையாதது என்று என்மேல் யாரும் மான நஷ்ட வழக்கு போட முடியாத வரை கூரை உச்சிமேல் நின்று அரைக்கூவி பறைசாற்றி கொண்டிருப்பேன். என் கேரக்டரை பற்றி என்ன கண்டுவிட்டாய்? அது என் சொந்த விஷயம். எழுத்துக்கும் குணத்துக்கும் என்ன சம்பந்தம்? 2வது கேள்விக்கு பதில் கிடையாது என்பது ஒரு விமர்சன நோக்காகவே திகழ்கிறது. விவாகரத்து கல்யாணத்துக்கு முன்னரே கன்னி இழப்பு, பரீட்சா தாம்பத்திய வாழ்க்கை, மதமும் அரசியல்தான். இதெல்லாம் சமுதாய வாழ்க்கையிலேயே சகஜமாகிவிட்ட இடங்களில் எழுத்து வேறு, எழுத்தாளன் வேறு எனும் சௌகரியம் பொருந்தும். ஆனால் நம் பாரம்பரியம் அப்படி அல்ல. விடிகாலையில் ஆலயமணி, கிழிக்கீச்சிட்டால் மீனாட்சி, கருடன் கத்தினால் கிருஷ்ணா, மாலையில் கோபுர தரிசனம், சூரியன், சந்திரன், ஜனம், அக்கினி, ஜலம், ஜலம், அக்கினி எல்லாமே நம் மூச்சு வாகனத்தில் ஏறி வரும் தெய்வங்கள். எப்பவும் நம் உள்ளுணர்வு தூய்மையையே தேடிக்கொண்டிருக்கிறது. சிறுகதை மூலம்தான் பக்தி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை.
நம்முடைய ஆன்மீக பரம்பரையின் இமேஜஸ் சிறுகதையின் சௌந்தரிய உபாசனையின் எப்படியெல்லாம் பரிமளிக்க முடியும், பரிமாணம் டைமென்ஷன் காட்ட முடியும் என்று கோடி காட்டுகிறேன். பண்டை காலத்தில் சங்கீத வித்வான்கள் தங்கள் குரலை எப்படி காப்பாற்றி வந்தார்களோ அதுபோன்றே எழுத்துவன்மை தன்னிடம் இருப்பதை உணர்ந்து கொண்ட பின் முறைப்படி அதையும் காப்பாற்றி ஆக வேண்டும். எழுத்துக்கும் இசைக்கும் என்னால் பேதம் கண்டுபிடிக்க முடியவில்லை. இசைக்கு சிந்தனையுடன் செவியின் பரிமாணம் துணை இருக்கிறது. எழுத்துக்கு அதுவும் இல்லை. சிந்தனை எனும் ஒரே தந்தியில் இதயத்தையே மீட்டியாகிறது. இதைவிட பேறு உண்டா? ஆகையால் இந்த சக்தியை காப்பாற்றுவதில் உஷார் கூட என்று எச்சரிப்பதில் என்ன தவறு? தவிர கேரக்டர் என்று சொல்லிவிட்டாலே சட்டையை முழங்கை வரை தள்ளிக்கொண்டு கையை முஷ்டித்துக் கொண்டு வர அவசியமில்லை. அந்த சொல்லுக்கு நேர்தமிழ் அறியேன், ஆதலின் அதையே உபயோகப்படுத்துகிறேன். இவரோட எழுத்துல எல்லாமே ஒரு ஆங்கில வார்த்தை அதுவே வந்தாதான் நல்லா இருக்கும். லைட் போட மறந்துட்டேன். அதுவே வந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப ரகசியம் புரிஞ்சிச்சா? நீங்க மேக்கப்னு நினைச்சீங்களா? இது மேக்கப் இல்ல, பக்கத்துல ஒரு லைட். ஆதலால் அதையே உபயோகப்படுத்துகிறேன். நல்லவை கெட்டவை என்பதோடு மட்டும் இந்த வார்த்தையின் பொருள் வீச்சு நிற்கவில்லை. நேர்மை, நெறி வலுவாமை சபலங்களுக்கு இடமாகி அவைகளை நிறைவேற்றிக் கொள்ள குறுக்கு வழிகளிலும் சுலபமான உத்திகளிலும் இறங்காத திடச்சித்தம், தன்னம்பிக்கை, அதே சமயத்தில் தன்மேலேயே நிர்தாட்சண்யம், அர்ச்சுனக்குறி சாயல்களை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதாபிமானத்தோடு ஒன்றி போகையிலேயே அது பற்றி எழுத்தில் வடிக்கும் போது சொல்லும் விஷய தரிசனத்துக்கு அதனின்று ஒதுங்கி ஏற்க பயில வேண்டும். உண்மையான கலைஞன் அவன் பேணும் கலை வரை இரக்கமற்றவன். ட்ரூ ஆர்டிஸ்ட்ரி இஸ் ரூத்லெஸ். இதை என்னால் என் திருப்திக்கு மொழிபெயர்க்க முடியவில்லை. இதைத்தான் கேரக்டர் என்கிறேனோ என்னவோ. இப்போதைக்கு இதை நிறுத்திக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அடுத்த வீடியோவில் சொல்றேன். நான் சொல்ல வர்றது அதுதான். சந்தோஷமா இருங்க, மனம் வருத்தப்படாதீங்க, மகிழ்ச்சியா இருங்க. நம்ம உயிர் வாழ போறது இன்னும் கொஞ்ச காலம்தான். சிலருக்கு 50 வருஷமா இருக்கலாம், சிலருக்கு 40 வருஷமா இருக்கலாம், 30 வருஷமா இருக்கலாம், சிலருக்கு நாளையே கூட முடியலாம். அதனால நம்ம இருக்கிற வரை சந்தோஷமா இருப்போம், மகிழ்ந்திருங்கள். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். பி ஹாப்பி ஆல்.